என் பேர் ஜெயலட்சுமி. நான் ஏற்கனவே கண்ணின்மணி சேனலில் தாலாட்டு பாடி ஆறாரோ ஆரிரோ என்ற தாலாட்டை பாடி நிறைய ஆதரவு பெற்றுள்ளேன். இப்பொழுது ஆடிப்பெருக்கு நன்னாளில் முன்னோர்களின் வழிபாடு என்பதை பற்றி சில கருத்துக்களை உங்கள்கிட்ட கூற வந்திருக்கேன். அதை நம்ம பல கோயில்கள்லையும் பல மாதிரி ஆடிப்பெருக்கு நன்னாள் கொண்டாடலாம். சில ஸ்தலங்களில் போய் ஆடிப்பெருக்கு நீராடி கொண்டாடுவாங்க. அன்று பெண்கள் தாலி பெருக்கி தங்களுடைய தாலிக்கயிறை மாற்றி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுவார்கள். ஆடிப்பெருக்கு நன்னாளில் குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன, அது எப்படி நம்ம குலதெய்வ வழிபாட்டை கும்பிட வேண்டும், அதனுடைய பயன்கள் என்ன, குலதெய்வ வழிபாடு பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்பொழுது கண்ணின்மணி சேனலில் குலங்காக்கும் குலக்கடவுள் பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறேன். என்னுடைய குலதெய்வம் பனையுடைய ஐயனார். அவருடைய பாடலை இப்போ உங்களுக்கு நான் பாட உள்ளேன். நினைந்துறினாலும் நிலைத்த குலதெய்வம் பனையுடைய ஐயனார் பாதம் புனைந்தேத்த செல்வமும் கல்வியும் சீரும் தலைத்தோங்கும், செல்வமும் கல்வியும் சீரும் தலைத்தோங்கும், அல்லல் அழிந்தோடும் அற்று, அல்லல் அழிந்தோடும் அற்று. நினைந்துருகி நாளும் நிலைத்த குலதெய்வம் பனையுடைய ஐயனார் பாதம் புனைந்தேத்த செல்வமும் கல்வியும் சீரும் தலைத்தோங்கும், அல்லல் அழிந்தோடும் அற்று என்பது எங்கள் குலக்கடவுளுடைய துதிப்பாடல். குலதெய்வம் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானதாகும். ஒவ்வொரு குடும்பத்தினரும் குலதெய்வத்தை வழிபடணும். அந்த குலதெய்வத்தை வழிபடுவதனால நம்மளுடைய வாரிசுகள் வாழையடி வாழையாக உருவாகி நமது முன்னோர்களின் ஆதரவாக நம்ம குலதெய்வங்கள் விளங்கியுள்ளது. நிறைய இடத்துல பல பூசைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் நம்ம குலதெய்வ வழிபாடின் மூலம்தான் நடந்து வருது. அதில் நம்ம சைவமும் செய்வாங்க, அசைவமும் செய்வாங்க. அதில் நிறைய பேர் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தரம் படையல் போட்டு நம் உறவினர்களை எல்லாம் வர வச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். அப்போ உற்றார உறவினர்கள் ஒன்று சேர்க்கையில் நம்ம குலதெய்வ வழிபாடானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு மதத்தவரும் ஒவ்வொரு இனத்தவரும் ஒவ்வொரு குடும்பத்தவரும் ஒவ்வொருவரும் அது சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தா எல்லா இடத்துலையும் இது நமக்கு சிறப்பான இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த குலதெய்வ வழிபாடு என்பது சிவன், பிரம்மா, கருப்பர், காளி, ஐயனார் என்று பல வடிவங்களில், முருகன், பிள்ளையார் என்று பல வடிவங்களை வைத்து கும்பிடுவாங்க. அப்போ கும்பிடையில் அவங்களுடைய குலக்கடவுள் இதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வாழையடி வாரிசாக உருவாகும் நம்ம பல பிள்ளைகளும் நம்ம குலதெய்வம் இதுதான், நம்ம இப்படி தான் நம்ம முன்னோர்கள் செய்கிறாங்க அப்படின்னு அவங்களும் அதே பின்பற்றி நம்மளை பின்பற்றி நடத்துகிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உருவாயிட்டா அப்போ அந்த குலங்காக்கும் குலக்கடவுள் உருவாயிட்டாருன்னு எல்லாரும். அப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா கோமகன் குலங்காக்கும் கோமகன் பிறந்து விட்டான், கோமகள் பிறந்து விட்டான்னு எல்லாருமே உறவினர்கள்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்படி வாரிசுகளை உருவாக்குற நம்ம குலக்கடவுளை நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் யதார்த்தமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு வீடு கட்டணும், இப்போ நம்ம குழந்தைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்தணும், இப்படி ஒவ்வொரு படிக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வத்தை போய் வழிபட்டு பூசை புனஸ்காரம் பண்ணி வழிபட்டு நம்ம செஞ்சோம்னா சிறப்பாகும் என்பது நமது ஐதீகம். இதை முன்னோர்கள் பல வழிகளில் வழிபடுறாங்க. அதுக்கு நம்ம வருங்கால இளைஞர்களும் முன்னோர்களை நினச்சி குலக்கடவுளை நினச்சி கும்பிட்டு நம்ம பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது மாதிரி நம்ம எல்லாரும் செய்யணும். குலங்காக்கும் குலக்கடவுள் என்பது எல்லார் மனசுலையும் இருக்கணும். அந்த குலதெய்வத்தை நினைத்து ஒவ்வொரு காரியங்களும் செய்தால் அந்த காரியங்கள் நம்ம விருத்தி அடையும் என்பது என்னுடைய கருத்து. குலதெய்வம் என்பது நமது பாட்டன் முப்பாட்டன் வழிவந்தவர்கள் என்பது ஒரு ஐதீகம். அவர்களை கும்பிட்டு நாம் எந்த வேலை செய்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும் என்பது ஒரு சங்கிலி தொடர் போல நடந்து வருகிறது.
நாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும், ஒரு திருப்பதி போகணுமோ, ஒரு திருச்செந்தூர் போகணுமோ, ஒரு எங்கே போனாலும் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம போகிறோம். அப்போ நம்ம பிதர்கள், அதாவது முப்பாட்டனார் பாட்டனாரை வந்து பிதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிதர்களை தொழுவது நமது முன்னோர்களின் பரம்பரையான ஒரு பழக்கம். அதை நம்மளும் கடைபிடிச்சு அந்த பிதர்களை நம்ம வந்து வீட்டில் வச்சு கும்பிட்றதோட நம்ம எந்த காரியம் செய்தாலும் அவர்களை நினைத்து வழிபடுறது. முன்னோர்கள் வந்து கூட்டமாக ஒரு உறவினர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழும் பொழுது அவர்களில் வீர செயல்கள் செய்து வீரக்கல் நாட்டி புகழ் பெற்றவர்களையும் பலர் பேர் வந்து குலதெய்வமாக வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் பொழுது அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக வழிபடுகிறார்கள். அதை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் கருப்பர், காளி, மாரியம்மன், காளியாத்தா, பிரம்மா, இப்படி நிறைய தெய்வங்களை வந்து அவங்க வழிபட்டாலும் இந்த குலக்கடவுள்னு சொல்லி அவங்க வந்து கம்மாக்கரை ஓரமாக இருக்கிற ஐயனார், மாரியாத்தா, அது வயல்வெளி ஐயனாரை வழிபடுறவங்க, வயல்வெளி புல்வெளி இதுங்களில் வந்து நம்ம விவசாயம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஐயனாரை வழிபடுறாங்க. அது மாதிரி மாரியம்மனை வழிபடுறவங்க தனக்கு நோய் தீர்க்கணும், எனக்கு நல்ல அருள் கூடாத்தான்னு மாரியாத்தாளுக்கு தீ மிதித்து பல வேண்டுதல்கள் செஞ்சு மாரியாத்தால வழிபடுறாங்க. அந்த மாதிரி பல கடவுள்களை கும்பிட்டாலும் இந்த குலதெய்வத்தை கும்பிட்றோங்கிறதில் அந்த முதியோர்கள் அவங்க பண்பாடு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இறந்தவர்களை கூட அவங்க மனசில் நினைச்சு கும்பிட்றாங்க. இப்பவும் நம்ம வீட்டில் யார் இறந்தாலும் நம்ம முன்னோர்களை நம்ம வீட்டில் வந்து படமாகவோ அதை வைக்க அவர்களுக்கு திதி கொடுத்து அமாவாசை கொண்டாடி இது வந்து நம்ம வீட்டில் இன்னமும் நடக்குது. அந்த மாதிரி நடந்து வரையில பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் வரையில நம்ம குழந்தைகளுக்கு அப்போ நம்ம பாட்டனுக்கு கொடுக்கணும் திதி, நம்ம அப்பாவுக்கு கொடுக்கணும் திதி அப்படின்னு அந்த கருத்துக்கள் வந்து அவங்க மனசில் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து குலதெய்வ கடவுளை கும்பிட்ற மாதிரியே நம்ம கும்பிட்டுக்கிட்டு வரையில அதை வந்து அவங்க குலதெய்வமாகவே உருவாயிடுறாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த மனசில் அந்த குலதெய்வ வழிபாடு வரையில அவங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் என்பது எங்களுடைய கருத்து. முன்னோராகிய பித்திருக்களை நினைத்து எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும். பித்திருக்களை நினைத்து நாம் வழிபட்டால் வாழ்க்கை சிறக்கும் என்பது ஐதீகம். நம் குலம் எங்கு உருவானதோ, எவ்விடத்தில் உருவாகி அந்த கிராமங்கள் ஒன்று சேர்ந்து உறவுகளாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் கோயில்களை அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வழிபடும் போது அசைவம் சைவம் என்று மேக்சிமம் வந்து அசைவம் சைவம் படைத்து வழிபடுவார்கள். அப்படி படைக்கும் பொழுது மிகுதியாக படைப்பது வந்து அசைவந்தான். அப்போ ஆடு கோழி வெட்டி பலி கொடுத்து வழிபடுவார்கள். அது இன்னும் கிராமப்புறங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த குலக்கடவுளாக வழங்குபவர் அவர்கள் குலத்திலிருந்து தோன்றியவர்களாகவே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. குலதெய்வத்தை நம்பியவர்களுக்கு தர்மராசா, நம்பாதவர்களுக்கு யமராசா என்பது ஒரு பழமொழி. குலதெய்வத்தை நம்பியவர்கள் எப்பொழுதும் எல்லா நிலையிலையும் நம்பிக்கையோட கும்பிட்டா அந்த சாமி நம்மளுக்கு என்னைக்குமே வழிவிடும் என்பது நமது முன்னோர் வாக்கு. ஆகையால் வந்து ஒரு தெய்வத்தை வழிபட கிராமமாகவோ குடும்பமாகவோ சென்று தன் மனதில் உள்ள குறைகளை சொல்லி கும்பிடுதல் நல்லது. ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு குறைகளோ இருக்கும் பொழுது நம் மனமுருக அந்த நம்ம குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டால் அது வேண்டிக் கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் போய் அந்த சாமிக்கிட்ட நின்று மனமுருகி வேண்டி அதற்கு வேண்டிய காரியங்கள் படையல் போட்டோம், அதற்கு அர்ச்சனை பண்ணியோ எந்த ரூபத்தில் நம்ம வேண்டுகிறோமோ அந்த மாதிரி அந்த தெய்வங்களை வழிபட்டு நம்ம மனச்சாந்தி அடைஞ்சோம்னா நம்மளுக்கு குலதெய்வம் வந்து அந்த மனச்சாந்தி அடைய வச்சு நம்ம குறைகளை தீர்ப்பார் என்பது நம்ம கருத்து. மாசி பங்குனி திருவிழா என்பது சிவராத்திரி கூட்டுவார்கள். அந்த சிவராத்திரிக்கு எங்கிருந்தாலும் நம் உறவினர்கள் வந்து அந்த சிவராத்திரியை வணங்கி ஒற்றுமையாக வணங்குவார்கள். அப்படி வணங்கும் பொழுது அவர்களுக்கு மனதில் வந்து உள்ளுணர்வில் ஒற்றுமை ஏற்படும். அப்படி வணங்குற போது நம்ம குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் நம்ம அண்ணன் தம்பி பங்காளிகள் யாவரும் ஒன்று சேர்ந்துதான் அதை வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் பலன் கிடைக்கும். இப்போ ஒரு சண்டை சச்சரவுகளாக இருந்து அண்ணன் தம்பி முறைத்து கொண்டு வணங்கினா அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்காது. அவங்க வந்து முதல்லையே ஒற்றுமையாகி ஒரு படைப்பு போடுதலோ ஒரு சாமி கும்பிடுதலோ செய்யணும்னா எல்லாரும் ஒற்றுமையாக போய் அண்ணன் தம்பி பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கடவுளை வணங்கினால் பிரதிபலன் நிறைய கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக்குவது இந்த குலதெய்வ வழிபாடாகும். அதுபோல் மாரியாத்தா கோவில்லையும் பொங்கல் வச்சு மாவிளக்கிட்டு
தீ மிதித்து நம்ம குடும்பத்தோடு போய் அதை வணங்கினோம்னா மனசில் நம்மளை அறியாத ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகும் என்பது பொதுமக்கள் கருத்து. அதை விட பங்குனி உத்திரத்தின் போது பால்குடம் எடுத்து நம்ம குலதெய்வத்தோடு போய் சோறாக்கி போட்டு நமக்கு எல்லா ஜனங்களையும் சாப்பிட வைத்து நம்ம பங்காளிகள் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி உணவருந்தி வந்தால் அன்றைக்கு இருக்கும் சந்தோஷமே வேறு. அதனால் குலதெய்வ வழிபாடு கும்பிடுவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மனசில் பாரத்தோடு போகக்கூடாது. பாரத்தோடு போனீங்கன்னா நம்ம தெய்வ வழிபாட்டின் போது எல்லா பாரங்களும் நீங்கி நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு சந்தோஷமான மனநிலைமையில் நம்ம வாழ்வோம் என்பது எனது கருத்து. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வான நம்மளால் முடியாது. அப்போ மனநிலை ரொம்ப சோர்ந்து போகும். அப்போ என்ன செய்வாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் தன் மனக்குறையை தீர்க்க பூ கட்டி போட்டு பார்க்குறது நம்மளுடைய ஒரு வழக்கம். அதில் சிகப்பு பூ வெள்ளைப்பூ வச்சு கட்டி போட்டு அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ, இந்த பூ விழுந்தால் நமக்கு நல்லது, இந்த பூ விழுந்தால் கெட்டதுன்னு அவங்க நினச்சி அந்த பூவை போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த பூக்களை எடுத்து நம்ம இப்படி தான் செய்யணும், நமக்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு, இதுக்கு உத்தரவு கொடுக்கலைன்னா அவர்கள் தீர்வு அடைவாங்க. அப்படி செய்யலை. அப்போ குலதெய்வத்துக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசாந்தியை கொடுக்குது. நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த பூக்கட்டி போடுதல் மூலம் அவர்கள் தெளிவடைவார்கள். அதுபோல் ஒரு பங்காளி பிரச்சனை, அண்ணந்தம்பி பிரச்சனைன்னு சொல்லி அவங்க தீர்வு காண முடியாமல் இருந்தால் எல்லா பொதுமக்களும் சேர்ந்து நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் கேட்டு துணூறு பூசிக்குங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு சாமி உங்களுக்கு மன சாந்தியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. உடனே அண்ணந்தம்பி பங்காளியெல்லாம் காண முடியாத ஒரு தீர்வுக்கு சாமிக்கிட்ட வணங்கி திருவிழம் கேட்பாங்க. திருவிழம் சொல்லலைன்னா இது நடக்காது, இது நடக்கும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க ஒன்று கூடி அந்த வழிநடத்தையில் அப்பா நீங்கள் துணூரை பூசிங்கப்பா, குலதெய்வம் உங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன மனசில் இருந்த வெறுப்புகளை எல்லாம் விலக்கி விட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துண்ணூறு பூசி சாமிக்கு காணிக்கை செலுத்துவாங்க. அப்போ அந்த குடும்பங்கள், அந்த அண்ணன் தம்பிகள், பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த திருநூறு எடுத்து பூசையில் அவங்களுக்கு தன்னை அறியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு குடும்பங்களில் பல ஒற்றுமை உண்டானது இன்றும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது நாட்டுப்புற வழக்கத்தில் இன்னமும் இருக்குது. ஆனால் இதை நம்பாதவர்கள் யாரும் இல்லை. இதை எப்பேற்பட்ட படித்தவர்களாக இருந்தாலும் இந்த துண்ணூறு பூசுதல், இந்த சாமி கும்பிடுதல் இதை யாரும் தடுக்க மாட்டாங்க. இது இன்று நிலைத்து இனிமேல் நிலைக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஒரு பெண்ணுக்கு திருமணமான பின்பு அம்மா வீட்டுடைய குலதெய்வமும் இருக்கும், புகுந்த வீட்டுடைய குலதெய்வம் இருக்கும். அப்போ 2 குலதெய்வத்தையும் அந்த பொண்ணு மறக்காமல் வழிபடணும். அப்படி வழிபட்டு வர்றதுக்கு அந்த பெண்ணு புகுந்த வீட்டுக்கு போகையில் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆள்போல் ஆலமரம் போல் தலைத்து உன்னுடைய வாரிசுகள் உருவாகி நீ ஆலமரம் போல் வாழ வேண்டும் என்பதற்கு அர்த்தம். அப்படி அந்த பொண்ணு ஆலமரம் போல் தலைத்து அருகு போல் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்று அந்த குல விளக்கை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அந்த பெண் அந்த தாய் வீட்டு குலதெய்வத்தை மறக்காமல் அந்த தாய் வீட்டு குலதெய்வத்துக்கு மொட்டை போட்டு பொங்கலிட்டு வழிபட்டு வந்தால் அந்த குழந்தையின் ஆயுள் அதிகமாகும் என்பது முன்னோர்கள் வாக்கு. அதுபோல் ஒரு குலதெய்வம் என்பது எல்லோருக்கும் விடமிட்டு விடம் பெயரையில் சில பேருக்கு அப்பா அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம குலதெய்வம் இதுன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன செய்யணும், மறக்காமல் காலபைரவரை வணங்கி திருச்செந்தூர் முருகன் மலைமேல் குன்றின் மேல் இருக்கும் குமரனை வழிபட்டு வந்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதனால் யாரும் குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகனை கும்பிட்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுதும் நன்மை உண்டாகும். அதுபோல் யாரும் குலதெய்வம் தெரியவில்லை என்று நினைக்காமல் யாரும் குன்றுதோர் இருக்கும் குமரனை கும்பிட்டு வாருங்கள். ஆன்மீக குலதெய்வ வழிபாடு உங்கள் எல்லாருக்கும் இந்த கருத்துக்கள் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதுபோல் நம்ம கண்ணீர்மணி சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்கள் வெளியாகும். எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வணக்கம், வாழ்க வளமுடன்.